அதை விட அத்தியாவசிய தேவைப்பாடுகளை முதலே பூர்த்தி செய்யணும். மற்றது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் மட்டும் சொல்லியிருக்கு. அதை விட இன்னொரு விடயம், சைக்கிளில் வர யாழ்ப்பாணத்தில் தஞ்சாவூர் இதில் எங்கே போகிறான்னு தெரியாமல் வந்தவர்கள் பாருங்க. அந்த கூட வந்து முறைஞ்சு போச்சு. அண்ணா தண்ணிக்குள்ள ஆட்டோ கொண்டு வந்துட்டார். நின்றுட்டு ஆட்டோ நான் பைக் கொண்டு விழுந்துருப்பாரு, தூக்கி விடுங்க. லைக் எல்லாம் பண்ண சிடி பஸ் போகுது பாரு. அப்படியே பாரு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் நெல்ரோடிக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த காணொலியை விட்ட பின்பு தான் தெரிந்தது, இந்த இரவு நேரங்களில் மக்கள் நல்லூர் வீதிகளால் பயணிப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் நல்லது. என்றால் சில இடங்களில் அந்த ஆழப்பகுதிகளெல்லாம் காணப்படுது. வீதிகளை ஆன்மீக பகுதிகளில் அதுக்கும் சிலவில் பைக் வந்து நின்று போனாலாம் உதவி செய்ய கஷ்டமாக நினைக்கிறேன். இப்போவே தண்ணி கூடிட்டு போகிறபடியால் இரவு வேளைகளில் பயணிப்பதை தவிர்க்கவும். அதுதான் ஏன்டா இப்போவே நாங்கள் பார்க்க எனக்கு பேர் பார்த்தீங்களா பைக்கெல்லாம் உருட்டிகிட்டு போகிறத காணக்கூடியதாக இருக்குது. தயவு செய்து அந்த இரவு பயணத்தை தவிர்க்கிறது நல்லதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். வெள்ளம் ஓடிட்டுருக்கோம். நான் நினைக்கிறேன் 2-3 வருடங்களுக்கும் இதே நிலைமை காணப்பட்டது. அதே நிலைமை தான் இப்போ காணப்படுது. வெள்ளம் தான் கூட அடிக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆண்டில் இப்படி ஒரு அனர்த்தத்தை நாங்கள் பார்த்ததில்லை. அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை விட கிழக்கு மாகாணத்தில் கூடுதலாக புலனறுவ பக்கம், அதே போல் மகாவலி கங்கை ஆற்று நீர் பெருக்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நாடுமாறு அரசு தரப்பில் இருந்தும் வானிலை ஆய்வு நிலையத்திலிருந்தும் ஒரு தகவல் தெரிவிச்சிருக்கிறார். அதை விட அத்தியாவசிய தேவைப்பாடுகளை முதலே பூர்த்தி செய்யணும். மற்றது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் மட்டும் சொல்லியிருக்கு. அதை விட இன்னொரு விடயம், மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கு. இணைய தளத்தினுடைய சில முடக்கங்களினால மக்கள் உடனுக்குடன் செய்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் போகுது. பெரும் ஒரு இக்கட்டான ஒரு சூழல் நெருங்கி இருக்கிறது. அதை விட மின்சாரங்கள் சில இடங்களில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய மரங்கள் பாரி விழப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய கட்டிடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது கூட குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இந்த நல்லூர் ஏற்கனவே வெள்ளம் நிறைந்திருக்கிற இடம். ஆனாலும் இன்றைக்கு இந்த காலத்தை பொறுத்தவரை பார்க்கிற போது, குறிப்பாக பார்க்கின்ற போதே தெரியுது உங்களுக்கு, கூடுதலான வெள்ளப்பெருக்கு இந்த முறை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இது வடக்கு மாகாணத்தில் இப்போ நிலை கொண்டிருக்கிறது. இந்த புயல் இன்னும் அதனுடைய தாக்கம் குறைந்தபாடில்லை. எதிர்வருகின்ற 1ஆம் தேதி வரையும் நீடிக்கும் என்ற ஒரு செய்தி நம்பகரமான செய்தியாக இருக்கிறது. இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூட்டை கால கஷ்டப்பட்டு ஓடி வர இடமே தெரியாமல் வர
கொட்டவைக்கு சூழ்ந்து அன்னைக்கு கொடுக்குறாரு. இது டெம்பிள் ரோட் பாருங்க. டெம்பிள் ரோட்டில் பாருங்க காருண்ட முக்கால்வாசியை மூடித்தான் வருது கார். ஆனால் நேராக போக போகிறாரா வெட்ட போகிறாரா என்னண்டே தெரியலை. இஞ்சாலே ஒரு சின்ன கார் ஒன்று வருது பாருங்க. 2 ஆள் இடைக்க தான் நிற்கணும். ஆட்டோ ஒன்று நின்றுட்டு போல் நடக்குது. அண்ணா தண்ணிக்குள்ள ஆட்டோ கொண்டு வந்துட்டார். நின்றுட்டு ஆட்டோ பாருங்க. ஆட்டோ நின்றுட்டு இதில் பைக் ஒரு ஆட்டோ வருது. ஐயாயிரம் சைக்கிளில் வர மக்கள் எல்லாம் அந்த வெள்ளானத்தில் இங்கே வந்துகொண்டிருக்கணும் போல நடக்குது. ஐயா சைக்கிளில் வர இங்கே ஆட்டோ ஓடிக்க போகிறேன். மக்கள் எல்லாம் அண்ணாக்கு நடக்குது வேறங்க. இந்த மலைகளும் ஏசி பஸ்ஸில் தென்னிலங்கை மக்கள் வந்தவ ஏசி பஸ்ஸில் எங்கே போகிறான்னு தெரியாமல் அன்னாரால் உருட்டிட்டு போகிறார். தென்னிலங்கை சுற்றுலா பணிகள் யாழ்ப்பாணத்தில் தஞ்சம் ஸ்பெஷல் சர்வீஸ் எல்லாம் போடுறது. மக்களை ஏற்றிட்டு போயிடும். வந்தவர்கள் பாருங்க அந்த கூட வந்து முறைஞ்சு போச்சு. தண்ணியில் பறக்குது பாருங்க. காற்றுல பறக்குது. நல்ல ஒரு அடியில் இப்படி ஒரு மோசமான நிலையாக காணப்படுது பாருங்க. பழமையாக நினைக்கிறேன் போன வருடமும் முதல் வருடமும் இதே சூழ்நிலை ஒன்று காணப்பட்டது. இந்த இடத்துல போகிறது கவனமாக இருக்கணும். ஏனண்டா இந்த இடத்துல இந்த ஒரு புளி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னவ. ஆனால் வந்து பாதியை விட்டுட்டார் லடாக்கு. இதில் போராண்ட
மக்கள் எல்லாரும் அவர்கள் வாரார்கள். அவர்களுடைய அந்த குடம் வந்து அவர்களுக்கு ஆட்டோ கொண்டு வருது, மூட்டை கொண்டு வருது. ஆட்டோட இப்போ கஷ்டப்பட்டு போகுது பாருங்க. இழுக்குது இல்லை. ஐயாரால் ஹெல்மெட்டை கொண்டு சைக்கிளில் போகிறாரு. பக்கத்தில் அதுதான் மக்களை இருக்கிற இடம் கொஞ்சம் உயரம் கொண்டு முடியாது. இதெல்லாம் ஷர்ட்டும் இல்லாம போகிறீங்க. நான் பைக் கொண்டு விழுந்துருப்பாரு, தூக்கி விடுங்கப்பா. அண்ணா அதுக்குள்ளே பள்ளம் வேணா. அண்ணா அண்ணா இஞ்சால வாங்க, உருட்டிட்டு வாங்க. இஞ்சால பள்ளம். ஐயா 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 பாருங்க, மலையிலே பிடிச்சிட்டு வர. பூசம் முடிஞ்சு ஐயா அதுக்குள்ள பள்ளம். ஐயா அதுக்குள்ள போகாத, கொஞ்சால வாங்க. அம்மா இஞ்சால வாங்க. அதான் பிளக்குக்கு தண்ணி வருமே, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அது இல்லை பள்ளம் இல்லை. யாருங்க இந்த மாலை பொருளையும் மக்கள் அவதிப்படுவதை பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்க. பக்தி பரவசத்தால் அந்த மலைக்குள்ளேயும் வந்து முருகனை புகழ்ந்து பாடியிருக்கிறார் வேறங்க. இனியும் இந்த பாதை இரவு நேரங்கள் பாதிப்பது கொஞ்சம் ஆபத்தானதான் இருக்குது. ஏனென்றா தண்ணி கூடுதலாக வரும் வேளைகளில் மக்கள் வாரது கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும். பைக் அதில் பழுகா போனால் எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு சைக்கிள் ஓடி வர
நிற்கலாம். ஆனால் நடந்து வந்துட்டுருக்கிற வேற எங்கள் கூடையை பிடிச்சி அப்புறம் தடியெல்லாம் நிற்கிறோம். ஆனால் வெள்ளம் பாருங்க எப்படி நிற்குதான்ட்டு. இந்த மாலை வேளையிலையும் வெள்ளம். சிடி பஸ் போகுது பாருங்க, பருத்துற பஸ் போய் கொண்டிருக்குது.